بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم. ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிருடன் மேலான கண்மை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆ தினத்தில் இங்கு அமர்ந்திருக்கும் நம் மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்று நிர்பமாக உண்டாகுமாக. ஆமீன். இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக, உங்களுடைய துஆவை மாதல் வைத்தவனாக இந்த ஜும்ஆவை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் ஆகிர் இந்த மாதத்தில் பல இடங்களில் பேசப்படக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி. இந்த மாதம் முழுவதும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் என்று ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபரை குறிப்பிட்டு பேசப்படக்கூடிய ஒரு மாதமாக இன்றைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். பல இடங்களில் இன்று வரை பேசப்படக்கூடிய ஒரு நபர் முஹையீன் அப்துல் காதர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்ததிலிருந்து இந்த உலகம் அழியக்கூடிய காலம் வரை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தலைமைத்துவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றார். மலக்குமார்களை வழிநடத்தி செல்வதற்காக ஒரு தலைமையாக, மலக்குமார்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அதற்கடுத்து நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு மக்களை நேர்வழியில் அழைத்து செல்வதற்காக பல நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றார். இப்படி எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பி இறுதி நபியாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி நபிமார்களுக்கு எல்லாம் ஒரு தலைமையாக, நபிமார்களுக்கு எல்லாம் ஒரு இறுதி தூதராக, நபிமார்களுக்கு எல்லாம் ஒரு தலைவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக முக்கியத்துவம் கொடுத்து அந்த நபியை முதன்மை நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதற்கடுத்து இறை நேசர்கள், இந்த இறை நேசர்களுக்கு ஒரு தலைமையாக, இந்த இறை நேசர்களுக்கு ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் முஹையீன் அப்துல் காதர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ் ஏன் இவர்களை இறை நேசர்களுக்கு ஒரு நபியாக தேர்ந்தெடுத்தார்? இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த அப்படி நல்ல நன்மைகள், நற்காரியங்கள் என்ன என்று அவருடைய வரலாற்றுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், அவருடைய வரலாற்றுகளை நாம் எடுத்து பார்த்தால் தெரியும் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த அளவிற்கு இறையச்சம்
வழிபட்டவர்களாக, அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சி வாழ்ந்தவர்களாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியை அப்படியே பின்பற்றியவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றுகளில் நாம் பார்க்கலாம். அதாவது முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 470ஆம் ஆண்டு ரமதானுடைய மாதம் முதல் நாளில் முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கிறார்கள். கிபி 1078ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் அந்த தேதியில முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கிறார்கள். இவர்கள் ஈரானுடைய அந்த நாட்டில் ஜெயிலான் என்ற ஒரு கிராமத்தில், ஒரு நகரத்தில் இவர்கள் பிறக்கிறார்கள். இவருடைய சிறு பிராயத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அற்புதமான கராமத்துகளை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அதாவது நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது முஅஜிஸா, அற்புதம் என்றால் நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இறை நேசர்களுக்கு, வலிமார்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் கராமத். அப்படி முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஏராளமான கராமத்துகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றார். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த வழிமுறைகளை, அவருடைய பரம்பரையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து 11வது தலைமுறையாக முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கிறார்கள். அவருடைய தாயார் அபு சாலிஹ், அவருடைய தந்தையினுடைய பெயர் அபு சாலிஹ், தாயாருடைய பெயர் ஃபாத்திமா அம்மா. இவருடைய சிறப்பு என்னன்னா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 பேர பிள்ளைகளில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வழியில் வந்தவர்கள் தான் அபு சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பெருமானாருடைய இன்னொரு பேர பிள்ளையான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வழியில் வந்தவர்கள் தான் ஃபாத்திமா அம்மா. இந்த 2 தம்பதியர்களுக்கு பிறந்தவர்கள் தான் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு ஸுருல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவருடைய வரலாற்றுகளில் இவருடைய பெற்றோருடைய வழியை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது 2 பேருடைய அந்த தலைமுறையும் பெருமானாரோடு ஒன்று சேர்கிறது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலிருந்து பிரிந்து இன்று முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நேராக தன் தாயினுடைய வழியிலும் தன் தந்தையினுடைய வழியிலும் பெருமானார் இடத்தில் ஒன்று சேரக்கூடியவர்கள் தான் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளையாக வந்தவர்கள் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆனால் இவருடைய பெற்றோர்களை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, பெருமானாருடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையில் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தந்தை அதே போன்று அப்படியே இருந்திருக்கிறார்கள். அதாவது முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாய் தந்தை இருவருடைய அந்த திருமண உறவு, இருவருக்கும் ஏற்பட்ட அந்த திருமண அந்த ஒப்பந்தம் என்பது மிக ஆச்சரியமாக இருக்கும். அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு முறை அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு காட்டு பகுதி வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கடுமையான பசி. அந்த பசியில் ஏதேனும் ஒரு உணவு கிடைத்தால் தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அப்படி அந்த காட்டு பகுதியில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆற்று கடக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். ஒரு தண்ணீர் செல்லக்கூடிய அந்த ஆறு கடக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்கின்றார்கள். பார்க்கும்போது அந்த ஆற்றில் மிதந்து வரக்கூடிய ஒரு ஆப்பிள் பழத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த ஆப்பிள் பழத்தை பார்த்ததும் அதை எடுத்து தன்னுடைய பசியை தீர்த்து கொள்வதற்காக அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு தன்னுடைய பசியை தீர்த்து கொண்டார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்படுகிறது. பெருமானாருடைய வாரிஸ் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழியில் வந்தவர்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் ஒன்று ஏற்படுகின்றது. இந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து நாம் சாப்பிட்டு விட்டோம்,
ஆனால் இந்த ஆப்பிள் யாருக்குரிய ஆப்பிள்? இந்த ஆப்பிள் எங்கிருந்து வருகிறது? இது யாருக்கு சொந்தமான ஆப்பிள் என்று நமக்கு தெரியவில்லை. இது நமக்கு ஹலாலா ஹராமா என்று கூட நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ஆப்பிளை உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் நாம் சாப்பிட்டு விட்டோமோ என்ற ஒரு அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுது. இது ஹராமான உணவாக ஆகிடுமோ என்ற ஒரு அச்சம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுது. அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஆற்று வரக்கூடிய அந்த பகுதியை நோக்கி அப்படியே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பல தூரமாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆற்றினுடைய ஓரத்தில் ஒரு குடிசை வீடு இருக்கக்கூடியது அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த வீட்டை சுற்றி ஆப்பிள் மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த தோட்டத்தையும் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து இந்த ஆப்பிள் இங்கிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்று அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்திற்கு உரிமையாளரை அழைத்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறார். இது போன்ற ஒரு ஆப்பிள் தண்ணீரில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. அதை நான் எடுத்து சாப்பிட்டு விட்டேன். ஆனால் இந்த ஆப்பிள் எனக்கு ஹராமாக ஆகிவிட்டது. இதை நான் ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள் என்றால், நீங்கள் இதை ஹலால் என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால் அந்த ஆப்பிள் எனக்கு ஹலாலாக ஆகிவிடும். அதனால் இந்த ஆப்பிளை நான் ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய உடம்பில் எந்த ஒரு ஹராமான பொருளும் சென்றுவிடக்கூடாது. இந்த ஆப்பிளை எனக்கு நீங்கள் ஹலாலாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஆப்பிளுடைய உரிமையாளரிடத்தில் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த உரிமையாளர் சொல்கிறார், இந்த ஆப்பிள் உங்களுக்கு ஹலாலாக ஆக வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். நான் சொல்வதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த ஆப்பிள் உங்களுக்கு ஹலாலாக ஆகிவிடும் என்று சொன்னதும் அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த உரிமையாளர் சொல்கிறார், எனக்கு ஒரு மகள் இருக்கின்றாள். என்னுடைய மகளுக்கு பார்வை தெரியாது. என்னுடைய மகளால் பார்க்க முடியாது. என் மகளால் பேச முடியாது. என் மகளால் நடந்து செல்ல முடியாது. என் மகளுடைய 2 கைகளும் செயலிழந்து விட்டது. என்னுடைய மகளால் பேச முடியாது. ஆனால் என்னுடைய மகளை நீ திருமணம் செய்து விட்டால் இந்த ஆப்பிள் உனக்கு ஹலாலாக ஆகிவிடும் என்பதாக அந்த உரிமையாளர் அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் சொன்னதும் அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சற்று நேரம் யோசித்தார்கள். யோசித்து விட்டு, நமக்கு இந்த ஆப்பிள் எப்படியாவது ஹலாலாக ஆக வேண்டும். நம்முடைய உடலில் ஹராமான பொருள் நம்முடைய உடலில் சென்றுவிடக்கூடாது. அல்லாஹ் தடுத்த ஹராமான பொருள் நம்முடைய உடலில் சென்றுவிடக்கூடாது. இந்த ஆப்பிளை நாம் ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நான் உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஒப்புக்கொண்டதற்கு பிறகு அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அந்த உரிமையாளருடைய மகளுக்கும் திருமணம் முடிகிறது. திருமணம் முடிந்ததற்கு பிறகு அன்று இரவு நேரம் அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நோக்கி அவருடைய மகள் வருகிறார்கள். அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப ஆச்சரியம். தன்னுடைய மனைவியிடத்தில் அந்த மனைவி திருமணம் முடிந்து விட்டது. தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்கின்றார், உங்களுடைய தந்தை உங்களுக்கு சில குறைகள் இருக்கிறதாக சொன்னார்கள். உங்களால் பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். உங்களால் பேச முடியாது என்று சொன்னார்கள். உங்களுடைய 2 கால்களால் நடக்க முடியாது என்று சொன்னார்கள். உங்களுடைய 2 கைகளும் செயலிழந்து விட்டது என்று சொன்னார்கள். ஆனால் உங்களை பார்க்கின்ற பொழுது அப்படி எதுவுமே இல்லையே. நீங்கள் சரியாக நடந்து வருகிறீர்கள். உங்களுடைய 2 கைகளும் செயலிழந்து விட்டமாறு தெரியவில்லை. நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள். உங்களுடைய பார்வை நன்றாக தெரிகிறது. ஆனால் உங்களுடைய தந்தை என்னிடத்தில் சொல்கின்ற பொழுது உங்களுக்கு குறை இருக்கிறது என்றதெல்லாம் எனக்கு சொன்னார்கள் என்று கேட்கின்ற பொழுது அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அந்த பெண்மணி சொல்கிறார், எனக்கு பார்வை தெரியாதுதான், என்னால் பேச முடியாதுதான், என்னுடைய தந்தை சொன்னது அனைத்தும் உண்மைதான், என்னுடைய பார்வை தவறான விஷயத்தை பார்க்காது, என்னுடைய நாவு தவறான பேச்சுக்களை பேசாது, என்னுடைய 2 கால்களும் தவறான செயலின் பக்கம் நடந்து செல்லாது, என்னுடைய 2 கரங்களும் தவறான செயலை தவறான பொருளை தொடாது, என்னுடைய 2 காதுகளும் தவறான பேச்சுக்களை கேட்காது. அதனால் என்னுடைய தந்தை அவ்வாறு குறிப்பிட்டார் என்பதாக அந்த பெண்மணி சொன்னதும்
அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆச்சரியம். இப்போ அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சின்ன ஒரு பழம், சாதாரண ஒரு ஆப்பிள் பழம், அந்த ஆப்பிள் பழத்தை ஹலாலாக ஆக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். அந்த ஆப்பிளை ஹலாலாக ஆக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தினுடைய வெளிப்பாட்டை அல்லாஹ் எப்படி ஆக்கினா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளையான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பரம்பரையில் வந்த ஃபாத்திமா அம்மா அவர்களையே அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் திருமணமாக ஜோடியாக அல்லாஹ் ஆக்கினார். அவர்கள் அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு அப்படியே பேர்ந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டதற்கு பிறகு ஒரு அச்சம் ஒன்று ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படுகிறது. ஹராமான பொருள் நம்முடைய உடம்பில் கடந்து விடுகிறோமோ என்ற ஒரு பயம் ஏற்படுகின்றது. அல்லாஹ்விற்கு நாம் மாறு செய்து விட்டோமோ என்ற ஒரு பயம் ஏற்படுகின்றது. அந்த பயத்தில் இருந்து விடுவிப்பதற்காக அந்த அச்சம் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டதனுடைய பிரதிபலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கை ஜோடியை அல்லாஹ் மிக சிறந்த ஒரு ஜோடியாக அல்லாஹ் ஏற்படுத்தினார். அந்த இரண்டு பேருக்கும் பிறந்தவர்கள் தான் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தன்னுடைய தாயும் சரி தன்னுடைய தந்தையும் சரி ஒரு நேரான ஒரு வழியில் அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக, ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கட்டுப்பட்டு, நபியினுடைய ஒவ்வொரு செயலுக்கும் கட்டுப்பட்டு இருவரும் வாழ்ந்ததன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருவரையும் ஒன்று சேர்த்து அவர்கள் மூலமாக இறை நேசர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சிறப்புகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, அவருடைய தந்தை அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருமணம் முடிகிறது. திருமணம் முடிந்ததற்கு பிறகு சில வருடங்கள் கழித்து அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆனதற்கு பிறகு முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 5 வயது இருக்கும் போது அவருடைய தாயார் ஃபாத்திமா அம்மா அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறார்கள். மதரசாவிற்கு அனுப்பியதற்கு பிறகு 7 வயதில் 5 வயதில் மதரசாவுக்கு போறாங்க. 7 வயதில் முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முழு குர்ஆனையும் மனனம் செய்தவர்களாகவே வருகிறார்கள். 7 வயசுல முழு குர்ஆனை மனனம் செய்தவர்களாகவே வருகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு குழந்தை தன் தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது அந்த தாய் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்றுகளில் இருந்து நாம் பார்க்கலாம். முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் தாயினுடைய வயிற்றில் இருக்கின்றார்கள். தன் தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது ஃபாத்திமா அம்மா அவர்கள் அதிகமாக குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஃபாத்திமா அம்மா அவர்கள் அதிகமாக குர்ஆன் எந்த நேரமும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அந்த குர்ஆனை ஓதுகின்ற பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய முஹைதீன் அப்துல் காதர் அந்த குழந்தையாக வயிற்றில் இருக்கின்ற பொழுது, பச்சில குழந்தையாக வயிற்றில் இருக்கின்ற பொழுது தன் தாய் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்களை வயிற்றுக்குள் இருக்கின்ற பொழுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கேட்டு பிறக்கின்ற பொழுது குர்ஆன் பாதி மனனம் செய்தவர்களாக பிறந்தார்கள். நமக்குலாம் ஆச்சரியமா இருக்கலாம், பிறக்கும் போதே குர்ஆனை பாதி மனனம் செய்யலாமா அப்படின்னு. ஒரு தாய் தன்னுடைய குழந்தை வயிற்றில் இருக்கின்ற பொழுது குர்ஆனை அதிகமாக ஓதி வந்தார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது குர்ஆனை மனனம் செய்தவர்களாகவும் பிறக்கலாம், அல்லது குர்ஆனை பாதி மனனம் செய்தவர்களாகவும் பிறக்கலாம். இன்னைக்கு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, குழந்தை வயிற்றில் இருக்கும்போது வெளியே பெற்றோர்கள் என்ன பேசுறாங்க அதை அப்படியே குழந்தை கேட்கும், குழந்தையால கேட்க முடியும். இன்னைக்கு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனால் 1500 ஆண்டுக்கு முன்பாகவே அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்லி கற்றுக் கொடுத்து விட்டார், நபியே நாயகமே. ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு குழந்தை தன் தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி வளர்த்து கொண்டே வரும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டார்.
முதலில் ஒரு எலும்பு, ஒரு சதையாக, ஒரு பிண்டமாக குழந்தையினுடைய வளர்ச்சி ஏற்படும். அதற்கடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு சதைகள் கொடுக்கப்படும். அதற்கடுத்து அந்த குழந்தைக்கு ரூஹ் கொடுக்கப்படும். அதாவது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், அந்த குழந்தையினுடைய அந்த வளர்ச்சி வயிற்றில் ஏற்பட 120 நாட்கள் கழிந்ததற்கு பிறகு அந்த குழந்தையால் பெற்றோர்கள் பேசக்கூடியதை கேட்க முடியும் என்பதை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டுக்கு முன்பாக குறிப்பிட்டார்கள். குழந்தை வயிற்றில் இருக்கின்ற பொழுது வெளியே பெற்றோர்கள் என்ன பேசுகிறார்களோ அது அப்படியே அந்த குழந்தையால் கேட்க முடியும் என்ற ஒரு நற்செய்தியை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே நாம் என்ன பேசுகிறோமோ அது அப்படியே கேட்போம். குழந்தை 120 நாட்கள் கழிந்ததற்கு பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு முழு தோற்றத்தை கொடுக்கப்படும். அந்த குழந்தைக்கு சதையை கொடுக்கப்படும். அந்த குழந்தைக்கு ஒரு எலும்பை கொடுக்கப்படும். அந்த குழந்தைக்கு ரூஹ் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தையினுடைய செயல்களை அல்லாஹ் வயிற்றிலிருந்தே அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது அப்படியே அல்லாஹ் அழகா குர்ஆனிலே சொல்லிட்டே வருவான். அப்படி ஓதுகின்ற பொழுதுதான் பாத்திமா அம்மா அவர்கள் அதிகமாக குர்ஆனை ஓத வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை முஹைதீன் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த குர்ஆனை தன் காதால் கேட்டு பிறக்கின்ற பொழுது பாதி குர்ஆனை மனனம் செய்தவர்களாக பிறந்து 7 வயது முழு குர்ஆனை மனனம் செய்தவர்களாக பிறந்தார்கள். நாம் யோசிக்கணும், இன்றைக்கு பெற்றோர்கள் அப்படி இருக்காங்களா? நாம் யோசிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் வெளியே வருகின்ற பொழுது எப்படி வரணும் அப்படிங்கிறத நம்முடைய பெற்றோர்கள் முடிவு செய்யணும். குழந்தை பிறக்கின்ற பொழுது சாலிஹான பிள்ளையாக பிறக்கணும். நாம் ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறோம். ஆனால் துவா செய்யும் போது நாம் அந்த மாதிரி இருக்கோமா அப்படின்னு நாம் யோசிக்கணும். நம்முடைய குழந்தை சாலிஹான பிள்ளையாக பிறக்கணும், நாம் துவா செய்கிறோம். ஆனால் நம் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை வயிற்றில் இருக்கின்ற பொழுது நம்முடைய செயல்கள் சாலிஹான செயலாக இருக்கின்றதா, ஒரு நற்செயலாக அந்த செயல் இருக்கிறதா அப்படின்னு நாம் யோசிக்கணும். பெற்றோர்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த குழந்தையினுடைய காதல் எதுதான் கேட்கும்? பாட்டு தான் கேட்கும். பெற்றோர்கள் தவறான வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த குழந்தையினுடைய காதல் அதுதான் கேட்கும். இப்போ நாம் எதை நாம் பேசுகிறோமோ அதைத்தான் அந்த குழந்தைகள் கேட்கும். பெற்றோர்கள் அதிகமாக குர்ஆனை ஓதிக்கொண்டே வந்தார்கள் என்றால், நபிமாவுடைய செய்திகளை படித்துக் கொண்டே வந்தார்கள் என்று சொன்னார், ஹதீஸ்களை படித்துக் கொண்டே வந்தார்கள் என்று சொன்னார், அந்த குழந்தையுடைய காதில் நல்ல நல்ல செய்திகள் தான் கேட்கும். பிறக்கின்ற பொழுது அல்லாஹ் சாலிஹான பிள்ளையா அல்லாஹ் கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் முஹைதீன் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய வளர்ப்பை அவருடைய சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த வளர்ப்பை பாத்திமா அம்மா அவர்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு செயலிலும் கவனித்து தன்னுடைய மகளை சரியான முறையில் வளர்த்து வந்தார்கள். அம்மா பாத்திமா அம்மா அவர்கள் தன்னுடைய மகன் முஹைதீன் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வளர்க்கின்ற பொழுது நல்ல நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். பொய் சொல்லக்கூடாது, உண்மையைத்தான் பேசணும் என்று சொல்லி வளர்த்தவர்கள். ஒரு முறை தன்னுடைய ஊரில் இருந்தே கல்வியெல்லாம் கற்று முடித்து விட்டார்கள். ஆனால் வெளியூருக்கு சென்று இன்னும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேட்டம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அப்படி தேட்டம் ஏற்படுகின்ற பொழுது தன்னுடைய தாயார் இடத்தில் அனுமதி கேட்கின்றார்கள். நான் பகதாதுடைய நாட்டிற்கு சென்று நான் கல்வியை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தாயே, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்பதாக தான் தாயிடத்தில் அனுமதி கேட்டதும் பாத்திமா அவர்கள் உடனே அனுமதி கொடுத்தார்கள். அப்படி பகதாதுடைய நாட்டிற்கு அழைத்து செல்கின்ற பொழுது அன்றைய காலத்தில் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு வெளியூருக்கு அனுப்பினாங்கன்னா ஒரு கூட்டம் வியாபாரத்திற்காக வெளியூருக்கு போவோம். அப்படி எந்த கூட்டம் அந்த ஊருக்கு போறாங்களோ அந்த கூட்டத்தோடு சேர்த்து தன்னுடைய பிள்ளைகளும் கல்விக்காக அனுப்பிவிடுவாங்க. அப்படி பகதாதுடைய நாட்டிற்கு ஒரு கூட்டம் வியாபாரத்திற்காக அப்படியே போறாங்க. போகும்போது தன்னுடைய மகனையும் அந்த கூட்டத்தோடு அப்படியே அனுப்பிவிடணும் என்பதற்காக 40 தீனார் தங்க காசுகளை தன்னுடைய ஒரு பையில் வைத்து தைத்தவராக அந்த காசுகளை தன் மகனிடத்தில் கொடுத்து அந்த கூட்டத்தோடு அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே பகதாதுடைய நாட்டிற்கு பயணம் செய்து அப்படியே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காட்டு பகுதிக்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தில் கொள்ளையர்கள் வருகிறார்கள்.
அந்த வியாபார கூட்டத்தை அப்படியே வளைத்து நிற்கின்றார்கள் கொள்ளையர்கள். வியாபாரிகளிடத்திலிருந்து பொருட்களையும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய காசுகள் பணங்களையும் அப்படியே பறித்து கொண்டார்கள். முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிற்கக்கூடியதை ஒரு கொள்ளையன் பார்க்கின்றார். பார்த்து அந்த சிறுவன் முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் வந்து, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கின்றார். அதாவது நம்மகிட்ட இருக்க தெரிஞ்சிச்சுன்னா வாங்கிடுவாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால் நாம் ஏதாவது பொய் சொல்லுவோம், என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் 40 தீனார் தங்க காசுகள் இருக்கிறது. என்கிட்ட 40 தீனார் தங்க காசுகளை என்னுடைய தாய் எனக்காக கொடுத்தார்கள் என்பதாக முஹைதீன் அப்துல் காதர் அவர்கள் சொன்னதும் கொள்ளையர்களை ஏளனமாக பார்த்து சிரிச்சாங்க. ஒரு சின்ன பையன் 40 தீனாரா, அதுவும் தங்க காசு, 40 தீனார் தங்க காசு ஒரு சின்ன பையன் இருக்கா அப்படின்ட்டு ஏளனமாக பார்த்து சிரிச்சாங்க. அப்போ முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பையில் இருந்த அந்த காசுகளை எடுத்து அவரிடத்தில் காட்டுகிறார்கள். காட்டி அவங்களுக்கு ஆச்சரியம். எப்போ உங்க கூட வந்த வியாபாரிகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில காசுகளை என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் முழுமையாக எதையும் பருத்திவிடக்கூடாது என்பதற்காக சில காசுகளை அவங்க பதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து சில எங்கிட்ட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 40 காசுமே இருக்கு அப்படின்னு உண்மையை பேசுகிறேன் என்று கேட்கின்ற பொழுது முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாய் எந்த நேரத்திலும் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். அப்படி நீ உண்மையை பேசி நீ சொன்னீர் என்றால், நீ உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையை மட்டும் நீ பேசினாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டத்தை அனைத்தையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான் என்று என்னுடைய தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள் என்பதாக முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதும் அந்த 40 தீனாரையும் முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே ஒப்படைத்து மாத்திரமில்லை, கொள்ளையர்கள் வியாபாரிகளிடத்தில் இருந்து பறித்த எல்லா பொருட்களையும் எல்லா காசுகளையும் வியாபாரிகளிடத்திலே ஒப்படைச்சிட்டாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவங்க எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்கள். அப்ப தன்னுடைய வாழ்க்கை உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு தாய், தன்னுடைய வாழ்க்கை நல்ல செய்திகளை மட்டும் சொல்ல வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தும் பொய்யை பேசக்கூடாது என்ற ஒரு வாசகத்தை ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தார்கள் என்றால் முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஃபாத்திமா அவர்கள் எந்த அளவிற்கு வளர்த்திருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரை நபியினுடைய வாரிசு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேரிடத்திலிருந்து தாயும் தந்தையும் வாரிசாக வந்து பிறந்தவர்கள் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் எந்த அளவுக்கு சீராக ஆக்கியிருப்பான், அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எந்த அளவிற்கு ஒரு அச்சம் உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக எந்த அளவிற்கு வாழ்ந்திருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை சிறு பிராயத்திலே இந்த அளவிற்கு அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறான் என்று சொன்னார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தன்னுடைய இந்த அளவிற்கு முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு பிராயத்திலே இப்படி வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாலிப வயது, அவருடைய முதிய அந்த வயது, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கை 100க்கு 99% அல்லாஹ்விற்காகவே அர்ப்பணித்திருக்கார்கள். மீதம் 1% மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் தன்னுடைய வியாபாரத்திலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போ முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள், நபியினுடைய செயல்பாடுகள், நபி சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறையிலே தன்னுடைய செயலை அனைத்தையும் அர்ப்பணித்தவர்கள் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நேசர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கை பிறந்ததற்கு பிறகு அல்ல, தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுதிலிருந்து தன் மரணம் வரை அல்லாஹ் ரசூலுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் அப்படித்தான் அவருடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்தார்கள். தன்னுடைய தாய் தந்தைகள் எப்படி தன் பிள்ளையை வளர்த்தெடுக்கிறார்களோ அது பிரகாரம் தான் அந்த குழந்தையும் வளரும் என்பது நிதர்சனமான உண்மை கண்ணியமானது. ஒரு தாய்
ஒரு தந்தை எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரலாற்றின் மூலமாக முஹைதீன் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு எந்த அளவுக்கு உணர்த்துகிறார்கள். அவருடைய பெற்றோர்கள் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சீர்படுத்த வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கையில் உணர்த்தி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ரசூல் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அல்லாஹ் ரசூல் எந்த முறையில் வளர்த்தால் அழகாக வளர்வார்கள் என்று சொன்னார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்களோ, அவர்கள் தன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை எப்படி வளர்த்தார்கள், அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் இன்றும் வரை எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை அழகானது ஒரு வாழ்க்கையாக, நம்முடைய பெற்றோர்கள் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் சரியான முறையில் வளர்த்திருக்கக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.